ஜனநாயகன் படத்தை சென்சாரில் வந்து மீண்டும் 2 பேர் படம் பார்க்குறாங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து சர்டிஃபிகேட் தர்றாங்கன்னு ஒரு செய்தி. அதை பார்க்கும் போதே தெரிஞ்சது அது வந்து ஒரு பொய்யான செய்தின்னு. ஆனால் தினத்தந்தி போன்ற ஒரு பாரம்பரியமிக்க ஊடகங்களை இந்த பொய் செய்தியை கேரி பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு செய்தி ஒரு தினத்தந்தி நிறுவனத்துக்கு கிடைக்கும் போது நீங்கள் கேவிஎன் நிறுவனத்துக்கு ஃபோனை போட்டு சார் இது உண்மையான்னு கேட்டுட்டு போடலாம்ல. தினத்தந்திலேருந்து ஃபோன் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களா, இல்லை பதில் சொல்ல மாட்டாங்களா? ஆனால் அதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை போல இருக்கு, ஒரு பொய் செய்தியை கேரி பண்ணுறாங்க. நான் வந்து கேவிஎன் தரப்பில் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சென்சார் படம் பார்த்துட்டாங்க, ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு ரிவைசிங் பார்த்துட்டாங்க, இப்போ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும்போது திருப்பி எப்படி சென்சார் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இல்லை சார் 2வது ரீல் தூங்கிட்டேன், அதனால் இன்னொரு தடவை நான் பார்க்கணுன்னு சென்சார் ஆஃபீஸர் கேட்டாரா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வதந்திகளாக தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெளியானால்தான் அந்த படத்தினுடைய ரிலீஸ் குறித்த உறுதியாக சொல்ல முடியும்.